வேதம் சொல்லுது, அதனால நீங்கள் வேதத்தை தியானிக்க புரிஞ்சிடும். அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவனா. நித்திய ஜீவனா என்னது? அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். ஏன்னா நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே தேவனுடைய வாக்குத்தத்தம். அதுதான் மேலான ஒரு வாக்குத்தத்தம் என்பதே ஏகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு ஒன்று இருந்ததுன்னா அது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னா, அது நம்ம ஆட்கள் பரலோகம் சொல்லி தந்தேன், அது கிடையாது. பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் அறிந்து வாழ்வது தான் நித்திய ஜீவன். தேவனை நீங்கள் அனுபவபூர்வமாக அனுபவித்து ஒரு வாழ்க்கை வாழ்வீங்களே, அதுதான் நித்திய ஜீவன். புரியுதுங்களா? அந்த நித்திய ஜீவனே எப்படி கிடைக்குமா? அவரை அறிகிற அறிவில் தான் கிடைக்குமா? அப்போ பணம் எப்படி கிடைக்கும்? புகழ் எப்படி கிடைக்கும்? நல்ல நிம்மதியான வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? ஆமாம், வேறு சுகம், சரீர சுகம் எப்படி கிடைக்கும்? எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். தேவனை அறிகிற அறிவே காரணம். ஆனால் இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, சுகத்துக்கான 10 வழிகள் அறிக்கை பண்ணு, வசனத்தை பூரா எடு, சுகத்துக்கான வசனத்தை பூரா எடு. அது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக, சரி. அது அற்ப பிரயோஜனமாக இருக்கும். காலம் பூரா நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையே பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் அறிக்கை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, அறிக்கை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது. அந்த காரியத்துக்காக இதற்காக நான் ஜெபித்தேன், உபவாசம் போட்டேன், கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி தந்தார். அதோட நிம்மதியாக இருப்பாங்களான்னு இல்லை. அடுத்த பிரச்சனை. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு காரியத்துக்கும் கேளு, ஒவ்வொரு காரியத்துக்கும் மன்றாடு, ஒவ்வொரு காரியத்துக்கும் அழு, ஒவ்வொரு காரியத்துக்கும் கதறு, ஒவ்வொரு காரியத்துக்கும் உபவாசம் போடு, ஒவ்வொரு காரியத்துக்கும் உன்னை வருத்து, ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ ஒப்புரவாகு, ஒவ்வொரு காரியத்துக்கும் உன் பாவத்தை அறிக்கை பண்ணு. அப்போ தான் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியும். தான் இன்றைக்கி கிறிஸ்தவ உபதேசத்தில் 80% ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. மக்களுக்கு அதுதான் பிடிக்குது. சொல்கிறது தான் கரெக்டு. எனக்கு பணம் வர மாட்டேங்கி, இப்போ அறிக்கை பண்ணணும், உபவாசம் போடணும், அப்படியே கிடக்கணும், அழணும், மன்றாடணும் அப்படின்னு ஜனங்கள் போகிறாங்க. கொஞ்சம் நடக்குது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் இல்லையா? அப்படி நடக்குது. அற்பமான காரியங்கள் நடந்த உடனே வா சூப்பர், இதுதான் சத்தியம், இதுதான், இவர் தான் பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர், இதுதான் சரியான ஊழியம், போடு அப்படின்னு அங்கேயே அப்படியே இருந்துடும். அதெல்லாம் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவரை அறிகிற அறிவே நித்தியச்சு. அவர் அறிகிற அறிவு தான் உங்களுக்கு பணத்தை தரும். நீங்கள் எவ்வளவாய் கர்த்தரை அனுபவபூர்வமாக அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ. இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். கையை தட்டி நமக்கு ரோல் மாடல் இயேசு தான். அவர் செஞ்சார், இவர் செஞ்சார், அவர் சந்தி மத்தியான வேலையில் ஜெபம் பண்ணார். அதனால தான் நல்லா இருந்தாரா? அவர் நல்லா இருந்ததுனால ஜெபம் பண்ணார். தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது நல்லா இருக்கிறதுனால ஜெபம் பண்ண அப்படிங்குது. நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கிறேன் அதனால் ஜெபம் பண்ணணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இத்தனை பாயிண்ட்டு, அதுக்கு இத்தனை பாயிண்ட்டு. அப்போ நான் சுகம் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்? எத்தனை பாயிண்ட்டு? ஒன்றும் வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரே பாயிண்ட்டு தான். அவர் சமூகத்தில் இருங்க. அவரை நீங்கள் அனுபவபூர்வமாக அறிஞ்சிங்கன்னா, அவர் என்னார் என்பதை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா, சுகத்தை பற்றி அவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சிட்டிங்கன்னா, உங்கள் பொருளாதாரத்தை பற்றி அவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சிட்டிங்கன்னா, உங்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையை குறித்து அவர் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிற அவருடைய சித்தம் என்னென்னு அறிஞ்சிட்டிங்கன்னா, அனுபவபூர்வமாக அறிஞ்சிங்கன்னா, அவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், அவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார், அவர் உங்களுக்கு வாழ வேண்டிய வழியை வெளிப்படுத்துவார். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கிறது தான் வாழ்க்கை. அதுக்கு தான் நம்ம கூடி வரோம். ஆராதனையில் அவரை அறிகிற அறிவை வளர்த்துக்கொள்கிறோம். நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் அவரை அறிகிற அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இதுதாங்க நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த பயணத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கூட வாங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கூட வாங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார்கள். ஓகே.